மீன ராசி காலச்சக்கரத்தில் 12வதா வரக்கூடிய ராசி தான் இந்த மீன ராசி. இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்குன்னே பிறந்த ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். இதனால் பல்வேறோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மகான்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களால இவங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இது எல்லாமே இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இவங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு நீர் ராசி. இவங்க உணர்ச்சி வசப்படுறது, கற்பனை திறன் மிக்கவங்க, மென்மையான ஒரு உள்ளம் கொண்டவங்க. 2026 மீனராசி அன்பர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், மேலும் இவங்களுக்கு அதிர்ஷ்ட அம்சங்கள் இதையெல்லாம் பற்றின தொடர்ந்து ஒரு வீடியோவாக நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே நேரத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம்னா எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவங்க சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். அதே நேரத்தில் நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீன ராசிக்காரரு வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக அவங்க அதிர்ஷ்டம் என்ன, அதே நேரத்தில் இவங்களை முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரம் இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது இவங்க உணர்ச்சி போராட்டம், மன அழுத்தம் இவங்களுக்கு அதிகமே சொல்லலாம். அதீத ஒரு கற்பனை, உணர்ச்சி வசப்படுறதுனால சின்ன விஷயங்களுக்காக கூட ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க. ஸோ நிஜ உலகை எதிர்கொள்வதில் தயக்கம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்க பொறுத்த வரைக்குமே ஏமாற்றம் அப்படிங்கிறது இவங்களோட வாழ்க்கையில் அதிகம். அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய போய் அதனால் இவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும். தங்களை ஒரு தியாகம் செஞ்சுட்டு இவங்க இறுதியில் ஏமாற்றத்தை சந்திப்பாங்களாம். மற்றவங்களை எளிதில் நம்பி ஏமாறுவது இவங்களுடைய பெரிய ஒரு பலவீனமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா, அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மீனராசிக்காரை பொறுத்த வரைக்குமே முடிவெடுப்பதில் ஒரு தடுமாற்றம் இவங்களுக்கு இருக்குமா. ஒரு சரியான முடிவு எடுக்க தெரியாது இருப்பாங்களாம். முக்கியமான ஒரு நேரத்தில், ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க தெரியாமல் திணறுவாங்களாம். இதனால் வாய்ப்புகளை நிறையவே இவங்க நழுவி விடுறாங்களாம். ஸோ உடல்நிலை குறைபாடுகள் 2026 மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சனி கோச்சாரத்தினால உடலில் நீர்த்தேக்கம், சோர்வு, கால்வலி, கைவலி, அலர்ஜி, சளி தொந்தரவுகள் ஏற்படலாம். கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் உடற்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே ஆயுள் குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ஆயுள் கூடும். நிதி இழப்பு, வேலை மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தோமா. சொத்து வாங்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஏமாற்றம், வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வு, பண விஷயத்தில் நெருக்கடி, திடீர் வேலை மாற்றங்கள் 2026 இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. மீனராசிக்காருக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள், சாதகமான அம்சங்கள் என்னெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா. மஞ்சள் புஷ்ப ராகம், அதாவது இவங்க பொறுத்த வரைக்குமே கனக புஷ்ப ராகம் இதை எல்லாமே நீங்கள் தங்கம் அல்லது செம்பளை வலது கை ஆள்காட்டி விரலில் அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் அதிர்ஷ்டமான நிறங்கள் இவங்களுக்கு மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை, வெளிர் பச்சை நிறங்கள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆற்றலை இவங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்தவரைக்குமே நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, இவங்க அதிர்ஷ்ட தேவதை வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடும், திருச்செந்தூர் முருகன் வழிபாடும், ராகவேந்திர வழிபாடும் செய்வது நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். 2026 செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் இந்த மீனராசி அன்பர்கள்னு பார்த்தோமா. சனி பரிகாரம், அதாவது சனி கோச்சார காலத்தில் சனி பகவானை வழிபாடு செய்வது நல்லது. அதாவது ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் முக்கியமாக உதவுவது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பச்சை நிறம் பரிகாரம், புதன் வழிபாடு, பச்சை பயிறு தானமாக கொடுக்கறது நல்லது. பெருமாள் வழிபாடு அலர்ஜி மற்றும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளை பொறுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும். அதுலேயுமே தர்மம் செய்வது, அதாவது தர்மம் தலைக்காகும்னு சொல்லுவாங்க இல்லையா, தர்மம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய
அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், இந்த மீனராசிக்காரர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் பற்றின முழுமையான தகவலை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்க இறக்க குணம் கொண்டவங்க, அதீத ஒரு கற்பனை திறன், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக கொண்டிருப்பாங்க. அதே நேரத்தில் குரு பகவான அதிபதி ராசிநாதனாக கொண்ட இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பெரும்பாலும் இவங்களுடைய மென்மையான குணத்தினாலும் பிறரை அதிகமாக நம்புறதுனால தான் இவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் பிரச்சனை வருதான். ஸோ மீனராசிக்காரர் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் அது யாரால் இவங்களுக்கு வருது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் பார்க்கலாம். அதாவது இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உறவினர்கள் மற்றும் நெருங்கிய சொந்தங்களால் தான் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதான். மீனராசிக்காரருக்கு அதிகபட்ச மனவேதனைகள், தர்ம சங்கடங்கள், அவமானங்கள் பெரும்பாலுமே தங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் மற்றும் சொந்தங்களால் தான் ஏற்படுதாம். நம்பிக்கை துரோகம், அதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே உதவக்கூடிய இவங்களுடைய குணத்தை இவங்க தவறாக பயன்படுத்திக்கிறது. அந்த உதவியை பெற்றுக்கொண்டவங்களே பிற்காலத்தில் இவங்களை உதாசனப்படுத்தி நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்றதுனால அதிக ஒரு கஷ்டங்களை சந்திக்கிறாங்களா இந்த மீனராசி அன்பர்கள். அதே நேரத்தில் ஏமாற்றுபவர்கள் மேலாதிக்க மனப்பான்மை கொண்டவங்க. இவங்களோட அமைதியான மற்றும் ஒரு பணிவான குணத்தை பயன்படுத்தி மற்றவங்க இவங்களை ஆதிக்கம் செலுத்துவதோ அல்லது ஏமாற்றவோ முயல்வாங்க. ஸோ ஏமாற்றுறவங்களை விட ஏமாறுறவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மீனராசிக்காரை பொறுத்த வரைக்குமே யாரையுமே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா, அவங்களுக்கு சரியாக பார்த்து பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்காரர் வெளிப்படையாக பேசுவாங்க. இவங்களோட பேச்சு மீனராசிக்காரோட மனத்தை காயப்படுத்தி உறவில் வெறுமையை ஏற்படுத்துமா. மீனராசிக்காரோட பலவீனம் அதே மாதிரி தங்களுக்கு ஏற்ற கஷ்டத்தை தேடிக்கொள்வது, அளவுக்கு அதிகமாக கருணை, நம்பிக்கை எல்லாத்தையுமே எளிதில் நம்பி ஏமாறுவது இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்குது. எதிர்த்து கேட்காத ஒரு குணம், அதாவது அவமானங்கள் எவ்வளவுதான் மற்றவங்க அவமானப்படுத்தினா கூட அதை ரொம்ப பொறுத்து கொள்வாங்களாம். தங்களையே பழிப்பவங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியாக இவங்க இருப்பாங்களாம். அதே நேரத்தில் பிறரோட உணர்வுகளையும் சேர்த்து தாங்களே சுமப்பதனால தான் அதிக ஒரு மன உளைச்சலுக்கு இவங்க ஆளாகிறாங்களாம். இவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய காலங்கள் நிலைகள் அதுன்னு பார்த்தோமா, சனி கேது கூட்டணி. மீனராசியில் சனி மற்றும் கேது சஞ்சரிக்கும் காலத்தில் பழைய கணிப்பு, தொழிலில் ஒரு சரிவு, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, கடன் தொல்லை மற்றும் உடல் நல குறைபாடுகள் ஏற்படலாம். சூரியன் சஞ்சாரம், ராசியில் சூரியன் இருக்கும் காலத்தில் அலைச்சல், பழி சொற்கள் அல்லது கண் நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனம் இந்த மீனராசி அன்பர்கள். அதே நேரத்தில் கஷ்டங்களிலிருந்து மீள சில எளிமையான வழிபாடுகளை செஞ்சீங்க போதுங்களேன். எல்லைகளை அமைத்தல், அதாவது எல்லாருக்குமே உதவுறத முதல்ல விடுங்க. தங்களுக்கு உதவக்கூடியவங்களுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க பழகிக்கோங்க. அதே நேரத்தில் யாருக்கு உதவணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. தன்னம்பிக்கையை வளர்க்கணும். யாரையுமே நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்காமல் சொந்தமாக முடிவெடுக்க நீங்கள் முக்கியமாக பழகிக்கோங்க. முதல் நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம்னு பார்த்தோமா, வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் திங்கக்கிழமையில் சிவன் வழிபாடு செய்யுங்க. சத்திய நாராயண பூஜை செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் மஞ்சள் மற்றும் வெளிர் நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துவது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடாக உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்காரோட குணங்களை பார்த்தோம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்தவரைக்குமே எந்த ஒரு செயலுக்குமே அது கடினம் அப்படிங்கிற சொல்லே இவங்ககிட்ட கிடையாதான். செயல்களை செய்வதிலுமே எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையுடன் இருப்பாங்களாம். மீனராசிக்கார்ட்ட அன்பும் பொறுமையும் கலந்துருக்கும். எப்போதுமே இவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குமா. எப்போதுமே இயற்கையை இவங்க ரொம்ப ரசிப்பாங்க. இவங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள இவங்களும் நேசிப்பாங்களாம். நல்ல குணங்கள் அதிகம்னே சொல்லலாம். இவங்க ரகசிய வாழ்க்கை பற்றி யோசிப்பது கிடையாது. இந்த ராசிக்காரர் யோசித்து எல்லா விஷயங்களில் முடிவெடுப்பதிலும் சிறந்தவர். மேசம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர் இவங்களுக்கு நண்பராக இருக்கிறது நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்கிட்ட இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோமா, மீனராசிக்கு ராசியான கல், புஷ்பராகம், கோமேதகம். இவங்களுக்கு சங்கடங்கள் நேரும் சமயத்தில் புஷ்பராகம், கோமேதகம் அல்லது முத்தை மோதிரமாக அணிந்து கொள்வதில் இவங்களுக்கு பக்கத்தில் வைத்து கொண்டாலும் அது துன்பங்கள் அனைத்துமே தீரும். பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அது கண்டிப்பாக தீர்ந்துவிடும். வியாழக்கிழமை இன்றைக்கி பார்த்திங்களா, தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரமாகி
ஒரு 3 அல்லது 4 ரத்தினங்களை பதிச்சு கடவுளை வேண்டி ஆட்காட்டி விரலில் நீங்கள் அணிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு கோமேதகம் மற்றும் புஷ்பராகம் கற்கள் பல நன்மைகளை கொடுக்கும். மேலும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். நீங்கள் பரிகாரமாக திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நாளில் சத்திய நாராயண பூஜை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். மீனராசி அன்பர்கள் கலை, சங்கீதம், இலக்கியத்தில் இவங்க நிறைய ஆர்வம் கொண்டிருப்பாங்களாம். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தோமா, மீனராசியோட ராசிநாதன் குரு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை. அதே நேரத்தில் தொடர்ந்து குரு பகவானை வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு யோகமான அமைப்புகள்லாம் காத்திருக்கும். வியாழக்கிழமையில் எல்லா நாளும் விசேஷமான நாள். இவங்க ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ராசியான நாட்களாக அமைகிறது. இந்த ராசிக்காரருக்கு புதன்கிழமை ராசி இல்லை. அதாவது செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கல் வாங்கல் கூடாது, புதிய வேலைகளையும் துவங்கக்கூடாது. இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.